இன்றைக்கி வந்து 30th டிசம்பர். ஸோ டைம் வந்து ஒரு 11 கிட்டாச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்தவுடனே சரியான டயர்ட் கேஸ். பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி தான். நைட்டு படிக்கல, அப்புறம் விடிய காலில் இருந்துச்சு, ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படி போய் எக்ஸாம் எழுதினேன். கிளியர் பண்ணிடுவேன். பட் ஆனால் கிரேட் அந்த மாதிரி விழுகும்னு தெரில. ஏன்னா பாதி பேருக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறாங்க, பாதி பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு சரியான தூக்கம் வரவே எக்ஸாம்லேயே தூக்கம் கடைசி நேரத்துலலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எழுதுறதுக்கு இருந்தது, நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன், கரெக்டாக எழுதி முடிச்சிட்டேன். பட் இன்னொரு டைம் செக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ செக் பண்ணிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் காட்டி அப்படியே தந்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்த உடனே சரி போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு, மச்சான் வாடா மேரியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரியோ கூப்பிட்டு போயிட்டான். எனக்கு வேறு அங்கே போய் என்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடவும் முடியல. சரியான தூக்கம் வருது அப்படியே. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். நானும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். அப்புறம் திடீர்னு இப்போ நான் போய் தூங்கிட்டேன். திரும்பி போய் தூங்கிட்டேன். 10 மணிக்கெலாம் போய் தூங்கிட்டேன். திடீர்னு அதான் மத்தியானம் தூங்கினங்காட்டி நைட்டு வந்து ஏன்னு தெரில, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இது வந்து எனக்கு நார்மலாகவே எல்லாத்துக்குமே இப்படி தான் நினைக்கிறேன். மத்தியானம் தூங்கிட்டோன்னா நைட்டு கொஞ்சம் தூக்கம் வராமல் ஏதோ நம்ம பாட்டுக்கு பிரெயினில் வேறு ஏதோ தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நான் போய் தூங்கிட்டேன் 10 மணிக்கு. தூங்கி முடிச்சுட்டு திடீர்னு ஞாபகம் வச்சுப்போம், ஐயோ இன்னைக்கு வீடியோ எடுக்கல அப்படின்னு. ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. இதில் மட்டும்தான் ஏதோ டெய்லியும் வீடியோ நான் பாட்டுக்கு பார்த்து கேமரா பார்த்து டூசட்டாக பேசிகிட்டு இருக்கேன். இது ஒன்று தான் உருப்படியாக பண்ணிட்டுருக்கேன். அதையும் இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்றைக்கி நாள் முடியறதுக்கு ஒன்றும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 40 நிமிஷம் இருக்குது, டக்குன்னு போய் வீடியோ எடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் ஹாலில் எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லைனா நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடியோவே பெட்ரூம் தான். ஸ்டூடியோன்னு இல்லை, நம்ம ஆமாம் இப்போதைக்கு அதான். ஏன்னா பெட்ரூம்குள்ளேயே வந்து கதை சத்திட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் போட்டு ஹாலுக்கு வந்து சரி ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து 30th டிசம்பரா, நாளையோட வந்து இது எண்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கரெக்டாக நான் சொன்னது அப்படி தான். நான் 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்னெல்லாம் பேச்சு பேசினேன். அதை பண்ணிடுவேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் அசால்ட்டு இப்படி அப்படின்லாம் பேசினேன். அதான் நம்ம இப்படி வெளியிருந்து ஒரு விஷயத்த வந்து இப்படி எட்டி பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தான் தெரியும். காலை விட்டு பார்த்தா தான் தெரியும். ஈஸி தான். பட் ஆனால் என்னோடய சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், என்னோடய லேம் எக்ஸ்கியூசஸ்னாலேன்னு சொல்லலாம், வேறு என்ன சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். என்னால் தான். ஆமாம் இதுக்கெல்லாம் நான் தான் ரெஸ்பான்சிபிள். என்னால் வந்து வெயிட் கெயின் பிளான் போட்டதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதுக்கு நான் தான் வந்து காரணம். ரீசன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ரீசன் சொல்லி அடிச்சு தள்ளிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளையோட வந்து ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், டிசம்பரோடு முடிச்சுக்கலான்னு தான் இருக்கேன். நாளையோட ஒரு வீடியோ நல்லா வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். நாளைக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு எண்டிங் வீடியோ தந்துடணும். எண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துப்போம். ரொம்ப வந்து ஏன்னா இப்போது நான் கடைசியாக எப்போ வீடியோ போட்டேன், நவம்பர் 28 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக சேனல் இப்போ இருக்கிற வீடியோ 101 வீடியோஸ் இன்க்ளூடிங் 5 ஷார்ட்ஸோடு இருக்குது. இப்போ வந்து அப்போ இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு மாதத்தோட வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஜான்வரி ஃபுல்லாக வந்து வீடியோஸ் வரும். அதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோஸ்லாம் வந்து ஜான்வரியில் போஸ்ட் பண்ணிடுவேன். பட் ஜான்வரியில் எந்த வீடியோவும் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். அது இல்லாமல் ஐ டோல்ட் யூ ரைட், ஐம் டூயிங் சம்திங் அப்படின்னு. இப்போ அதை ரொம்ப ஏர்லி டு சே. ஸோ சொல்கிறேன், கண்டிப்பாக டைம் வரும்போது சொல்கிறேன். ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டுருக்கேன், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளை கூப்பிட்டு போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேரலாக பண்ணணும். வேறு மாதிரி ஜானரில் கண்டென்ட்ஸ் பண்ணலாமா? எனக்கு வேறு மாதிரி ஜானரில் பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். நான் எடுத்தால் இதே ஜானரில் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் வேறு மாதிரி ஏதாவது கண்டென்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறது வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லி யோசிக்க ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். எனக்கு எப்படி இருந்தாலும் செமஸ்டர் லீவு, பொங்கல் லீவோடு சேர்த்து வச்சுட்டாங்க. செமஸ்டருக்கெல்லாம் தனியாக லீவ் வரும், அது பொங்கல் லீவோடு சேர்த்து கழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து திரும்பி 21 காலேஜ் ரீஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து இந்த பேக்லாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரலாக நான் சொன்னேன்ல என்னோடய சில புது வேலைகள் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு, அந்த வேலைகளையும் பார்த்துட்டு
மேனேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைக் அடுத்த வருஷமாச்சு 2023 முடிஞ்சுச்சு. 2024லயாச்சு நான் 2 வருஷமா ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்குது. எத்தனை கிலோ ஏறி இருக்கேன் 2 வருஷம் போய் 43. இப்போ எவ்வளோ இருப்பேன்னு தெரியல. நான் வெயிட்டு பார்த்தே ஒரு 2 வாரம் ஆச்சு. இல்லை போன வாரம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம் 1.5 வாரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து சொல்கிறேன். நாளைக்கு இதை தனியாக டாப்பிக்கே எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு பேசுகிறேன். ஸோ எனக்கு தூக்கம் வருது. பாதி அரை தூக்கத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். திரும்பி உளறிட்டு இருக்கேன். நான் நார்மலாக பேசினாலே உளருவேன். இப்போ தூக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பை.